திரு அண்ணாமலை அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் தாவேகா கட்சியையும் தாவேகா கட்சி தலைவர் விஜயையும் நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அவங்களெல்லாம் இன்னும் அடிச்சா அவங்களாம் தாங்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அடிச்சுக்கோங்க, சாட்டை கையில கொடுத்தா இப்படி இப்படி அடிச்சுப்பீங்களே அந்த அடி தானே, அடிச்சுக்கோங்க சார். அரசியல் பண்ண சொன்னா சும்மா காமெடி பண்ணிருந்தீங்க நீங்க. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, ஷூ போட்டு போக மாட்டேன்னு செருப்பு போட்டு போனது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து இப்ப வந்து இது பேசிட்டு இருக்கீங்க சார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க தலைமையை வந்து உங்களால காப்பாத்திக்க முடியுதா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எலெக்ஷன் வந்தது ஒண்ணு இபிஎஸ்காக உங்களை தலைமையில இருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தூக்கி போட்டாங்களே சார். அப்போ என்ன சார் நீங்களாம் அடுத்த கட்சியை பத்தி நீங்க பேசலாமா சார்? இபிஎஸ்காக தலைமையில இருந்து நீக்கினா பரவாயில்ல, இங்க இருந்து கிளப்பி தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி அனுப்பி கோவாக்கு போ, கோவால போய் வேலை செய், அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அனுப்பிச்சுட்டு 234 தொகுதியில அதுல 6 தொகுதியில போய் கீழ்மட்டத்துல போய் வேலை செய், போய் கருத்து கணிப்படு, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளு அப்படின்னு உங்களை அனுப்புறாங்க சார். உங்களை தலைமையே உங்களால காப்பாத்திக்க முடியல, நீங்க வந்து அடுத்த கட்சி தலைவரை பத்தி நீங்க விமர்சிக்கலாமா சார்? சார் நேற்று வரைக்கும் நீங்க இபிஎஸ் தற்கூரின்னு சொன்னாலும் தானே சார் நீங்க சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தற்கூரின்னு நீங்க சொன்னீங்க, ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டீங்க, நீங்களாம் ஒரு தலைவரான்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க, அண்ணனை சிஎம் ஆக்கிட்டு தான் நாங்க ஓய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.